நடிகை சரோஜாதேவி இறந்ததுக்கு அப்புறமா, அவங்க அறையில அவங்க பரண்மையில வச்சிருந்த சில பொருட்கள பார்த்துட்டு, ஒட்டுமொத்த குடும்பமும் இப்ப அத எடுத்து பத்திரப்படுத்தி, பொக்கிஷமா பாதுகாக்க போறாங்களாம். நடிகை சரோஜாவோட மரணத்துக்கு அப்புறமா, எக்கச்சக்கமான செய்திகள அவங்கள பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பா அவங்களுக்கு சக நடிகைகள் மேல எந்த அளவுக்கு ஒரு பற்றுதல் இருந்திருக்குங்கிற மாதிரி, பல பேர் இப்ப அவங்கள பத்தி பல விஷயங்கள இப்ப இன்டர்வியூவா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு, நடிகை சரோஜாதேவியும், நடிகை வைஜெயந்தி மாலாவும் ஒரே காலகட்டத்தில ஒண்ணா நடிச்சு வளர்ந்து வரக்கூடிய நடிகையா இருந்திருக்காங்க. சொல்லப்போனா, சரோஜாதேவி அவங்களோட கணவரும், வைஜெயந்தி மாலா அவங்களோட கணவரும் இறந்தது ஒரே நாள்ல தானாம். தன்னோட கணவர் இறந்தத கூட பெருசுபடுத்தாம, வைஜெயந்தி மாலா அவங்களுக்கு கால் பண்ணி, அவங்களோட கணவர் இறந்ததுக்காக சரோஜாதேவி ஆறுதல் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு மனசு யாருக்கு வருங்கிற மாதிரி எக்கச்சக்கமானவங்க இப்ப சரோஜாதேவி அவங்கள பத்தி எமோஷனலா பல விஷயங்கள ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாரி சிச்சுவேஷன்ல வைஜெயந்தி மாலா அப்புறம் சரோஜாதேவி இவங்க 2 பேருமே ஒரு மிகப்பெரிய நட்பு வட்டாரத்துல இருந்திருக்காங்க. அந்த மாரி நேரங்கள்ல சரோஜாதேவி அவங்களுக்கு வைஜெயந்தி மாலா எக்கச்சக்கமான கிஃப்ட்ட வாங்கி குடுத்துருக்காங்களாம். குறிப்பா வைஜெயந்தி மாலா எந்த ஒரு ஷூட்டிங்க்கு போனாலும், அந்த ஷூட்டிங்க்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள தனக்கு வாங்குறது மட்டும் இல்லாம, அதுல ஒரு பகுதியா சரோஜாதேவிக்கு வாங்கி வைக்கிறதையும் அவங்க வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. ஊருக்கு போயிட்டு வந்து நெக்ஸ்ட் டைம் எப்போ சரோஜாதேவி அவங்க மீட் பண்றாங்களோ, அப்ப நேர்ல இவங்களே போயிட்டு அந்த கிஃப்ட், அந்த புடவை இது எல்லாத்தையுமே தன்னோட கையாலேயே சரோஜாதேவிக்கு வைஜெயந்தி மாலா குடுப்பாங்களாம். அது எல்லாத்தையும் சரோஜாதேவி தான் ஒரு பொக்கிஷமா தான் பார்த்துருக்காங்க. இப்ப வரைக்கும், அதாவது அவங்க இறந்து போற வரைக்கும் கூட, அது எல்லாத்தையும் ஒரு பெட்டியில பாதுகாத்து, அத ஒரு பையில வச்சு, அத அவங்க வீட்டோட பரண் மேல ரூம்ல வச்சிருந்திருக்காங்க. சரோஜாதேவி அவங்களுக்கு வயசு 87. இந்த விஷயங்கள்லாம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு மேல இருக்கும். 40 வருஷ காலமா தன்னோட நெருங்கிய தோழி குடுத்த கிஃப்ட்ட இந்த அளவுக்கு ஒருத்தவங்க பாதுகாக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு சரோஜாதேவி அவங்க ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்காங்களாம். இப்ப அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்க அறைய சுத்தப்படுத்தும்போது, இந்த மாரி பொருட்கள் தான் அவங்க அறையில இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் எடுத்து இனிமே சரோஜாதேவி அவங்க பாதுகாத்த மாரியே நம்ம இந்த பொருட்கள்லாம் பாதுகாக்கணுங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு அவங்க குடும்பம் சேர்ந்தவங்க முடிவு எடுத்துக்க தகவல் வெளிவந்திருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் கமலஹாசன் அவர்கள் இனி வெளி தயாரிப்பு நிறுவனங்கள் நடிக்கிறத நிறுத்த போறதா ஒரு முடிவு எடுத்திருக்க தகவல் வெளிவந்திருக்கு. நடிகர் கமலஹாசன் கடைசியா நடிச்ச படங்கள்ல பெரும்பாலான படங்கள் அவரோட சொந்த தயாரிப்பு நிறுவனமா இருக்கக்கூடிய ராஜ்கமல் பிலிம்ஸ் மூலமா தயாரிச்சிருந்தாரு. இதுல இந்தியன் 2 படத்தை மட்டும் லைக்கா நிறுவனம் தயாரிச்சிருந்தது. அந்த படம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ள எக்கச்சக்கமான சிக்கல் வந்துருச்சு. இத கருத்துல வச்சுக்கிட்டு இனி வெளி தயாரிப்பு நிறுவனம் நடிக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவை தான் கமலஹாசன் அவர்கள் இப்ப எடுத்திருக்கிறாராம். இப்ப கைவசம் இருக்கக்கூடிய இந்தியன் 3 அப்புறம் கல்கி இது மாதிரி படங்கள் தான் அவரு வெளி தயாரிப்பு நடிக்கக்கூடிய கடைசி படமா இருக்குமா. கமலஹாசன் அவரோட இந்த ஒரு ஒரு ஸ்மார்ட்டான பிளான தான் பார்க்கப்படுது. அவர் தயாரிப்பில் வெளிவந்த தக் லைஃப் தோல்விதான் சந்திச்சது. அதுக்கு முன்னாடி வெளிவந்த விக்ரம் அப்புறம் அமரன் இந்த படங்கள் மூலயமா எக்கச்சக்கமான லாபங்களை கமலஹாசன் அவர்கள் பார்த்திருக்காரு. இன்னொரு பக்கம் சித்தா அப்புறம் வீரதீரசூரன் இந்த படத்தோட இயக்குனர் இருக்கக்கூடிய அருண்குமார் இயக்கத்துல கமலஹாசன் அவர்களோட சொந்த தயாரிப்பு படம் உருவாக போகுது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல விக்ரம் 2 உருவாக போதாம். இந்த 2 படமும் ராஜ்கமல் பிலிம்ஸ் உருவானா கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும், அதுக்காக அவர் இந்த முடிவு எடுத்துக்க அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்குது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.